பகுதிகளில் உள்ள மக்களுக்கு அனைத்து திட்டங்களும் சென்றடைய வேண்டும் என முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். திட்டங்கள் மக்களுக்கு சென்று சேருகிறதா என்பதை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் முதல்வர் விஜய் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வில் தாய் சேய் நல சேவைகள் மற்றும் மருத்துவ வசதிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தவிக எம்எல்ஏ குதிரை பேர வழக்கில் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் குமாருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கியது சென்னை ஹைகோர்ட். தினமும் காலையும் மாலையும் திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்திட உத்தரவிட்டுள்ளது. தவிக எம்எல்ஏவை பேரம் பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் யாருக்கும் எந்த பணமும் வழங்கப்படவில்லை. கரூர் இடைத்தேர்தலில் திமுகவின் பணியை தடுப்பதற்காகவே திட்டமிட்டு இந்த வழக்கு பதியப்பட்டுள்ளது என ஹைகோர்ட்டில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் வாதாடப்பட்டது. அரசு மருத்துவமனைகளில் பொதுமக்கள் எளிதாக ஓபி முன்பதிவு செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்ட நலம் AI என்ற புதிய வாட்ஸ்அப் சாட்பாட் சேவையை சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அமைச்சர் அருண்ராஜ் துவக்கி வைத்தார். வாட்ஸ்அப்பில் 9619222999 என்ற எண்ணிற்கு மெசேஜ் அனுப்பி இந்த சேவையை பெற முடியும். தனியார் பள்ளிகளை குறிவைத்து கடந்த ஆட்சியில் நடந்த பல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழலுக்கு காரணமான முதலைகளுக்கு ஆதரவாக சீமான் பேசுகிறார் என அமைச்சர் ராஜ்மோகன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாறுவதால் மாநில அரசுக்கான மருத்துவ இடங்கள் குறைவதை தடுக்க உடனடியாக சட்ட திருத்தம் கொண்டுவர வேண்டும் என மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு நிகர்நிலை பல்கலை அந்தஸ்து வழங்கிய விவகாரத்தில் தான் கூறியதை அமைச்சர் அருண்ராஜ் உறுதிப்படுத்தியுள்ளதற்கு நன்றி தெரிவித்துள்ளார் அண்ணாமலை. மேலும் அரசு நீதிமன்றத்தை நாடுவது வரவேற்கத்தக்கது என கூறியுள்ளார். முல்லை பெரியாறு விஷயத்தில் தமிழகத்தின் உரிமைகளை பிற மாநிலங்களுக்கு விட்டுக் கொடுத்து துரோகம் செய்தது காங்கிரஸ் என நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தற்போது மேகதாது அணை கட்டுவதாக கூறி தமிழக விவசாயிகளுக்கு துரோகம் செய்ய துடித்துக் கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி என்றார். தமிழக நலனுக்காக முதல்வரும் கவர்னரும் புரிதலோடு செயல்பட்டு வருகின்றனர். கவர்னருடன் மோதல் போக்கு தேவையில்லை என அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். துணைவேந்தர்களை நியமிக்கும் தேடல் குழு உறுப்பினர்கள் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டது சட்டவிரோதம் என அன்புமணி தெரிவித்துள்ளார். போகாத ஊருக்கு வழிகாட்டும் செயல் மட்டுமின்றி துணைவேந்தர் நியமன நடைமுறையை மேலும் சிக்கலாக்கும் என்றார். தாவேக அமைச்சரவையில் விசிக இடம்பெற்றாலும் திமுகவுடனான நட்பு தொடரும் என்று கூறிய திருமாவளவனுக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம் என வைகோ கிண்டல் செய்துள்ளார். அரசியலில் இதுபோன்ற அந்தர்பல்டி அடிப்பதில் திருமாவளவன் சிறந்தவர் என்றும் சொன்னார். தமிழகத்தில் திமுக அதிமுக என திராவிட கட்சிகள் இல்லாத நிலை உருவாகிவிட்டது என அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். இந்த 2 கட்சிகளும் கூட்டணி ஆட்சிக்கு இடம் கொடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். சினிமா வாணியில் தாவிக அரசு தொடங்கிய பெண்கள் பாதுகாப்பு சிறப்பு படையெல்லாம் விளம்பரத்திற்கு மட்டும்தானா என தர்மபுரியில் பேருந்து நிலையத்திற்குள் இளம்பெண் ஒருவருக்கு கத்திக்குத்து ஏற்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி கனிமொழி விமர்சித்துள்ளார். பொள்ளாச்சியில் வரும் 12ஆம் தேதி வி தி லீடர்ஸ் அமைப்பின் முதல் மாநாடு நடைபெற உள்ளது. இதைத் தொடர்ந்து 26ஆம் தேதி திருச்செந்தூரில் 2வது மாநாடு நடைபெறும் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இந்தோனேசியாவில் புகழ்பெற்ற பிராம்பணன் கோவிலில் பிரதமர் மோடி வழிபாடு நடத்தினார். அவருடன் அந்நாட்டு அதிபர் பிரபோவோ சுபியாண்டோவும் உடன் சென்றார். இந்தோனேஷியாவில் பிரசித்தி பெற்ற பிராம்பணன் கோயிலில் வழிபாடு நடத்திய பிரதமர் மோடி நறுமணம் வீசும் கலாச்சார பாரம்பரியம்தான் நம் இரு நாடுகளையும் ஒன்றிணைக்கிறது என கூறியுள்ளார். 3 நாட்கள் இந்தோனேஷிய சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி ஆஸ்திரேலியா புறப்பட்டு சென்றார். அவரது பாதுகாப்புக்காக 5 இந்தோனேஷிய போர் விமானங்கள் அணிவகுத்து சென்றன. 1000 ஆண்டுகள் பழமையான பிராம்பணன் கோயில் புனரமைப்பு திட்டத்தை பிரதமர் மோடியும் இந்தோனேஷிய அதிபர் பிரபோவ் சுபியாண்டோவும் தொடங்கி வைத்தனர். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாடு மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என அமித்ஷா உறுதியளித்துள்ளார். சுரங்க நிறுவனம் மண்ணை அகற்றாததே விபத்துக்கு காரணம் என வயநாடு விபத்து குறித்து மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து விசாரணை நடப்பதாக கூறியுள்ளது. கேரளத்தின் வயநாடு மேப்பாடி அருகே கல்லடியில் நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்புப் பணிகளை அம்மாநில முதல்வர் சதீசன் ஆய்வு செய்தார். வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தில் ஆய்வு செய்த பிறகே சுரங்கப்பாதை பணிகள் தொடரும் என கேரள முதல்வர் சதீசன் கூறியுள்ளார். நிலச்சரிவு தொடர்பாகவும் விதிகளை மீறி பணிகள் நடந்ததா எனவும் தனித்தனியாக விசாரணைகள் நடைபெறும் என்றார். வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்த 3 பேரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி என கேரள முதல்வர் சதீசன் அறிவித்துள்ளார்.
சுரங்கப் பணி செய்த நிறுவனம் விதிகளை பின்பற்றியதா என விசாரணை நடத்தப்படும் என்றார். கேரளத்தில் பெய்யும் தொடர் கனமழை மற்றும் நிலச்சரிவு அபாயம் காரணமாக வயநாடு, காசர்கோடு, கண்ணூர், கோழிக்கோடு, மலப்புரம், பாலக்காடு, திருச்சூர், எர்ணாகுளம், இடுக்கி ஆகிய 9 மாவட்டங்களுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்ச் அலர்ட் விடுத்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் நாளை பலத்த காற்றுடன் கனமழையும், இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை காலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் மேலும் 1040 ரூபாய் குறைந்துள்ளது. தற்பொழுது ஒரு சவரன் 1,05,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 130 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஈரானுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். மீண்டும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் எச்சரித்துள்ளதால் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக பஹ்ரைன், குவைத் நாடுகளில் உள்ள 85 அமெரிக்க ராணுவ இலக்குகளை குறிவைத்து ஈரான் ராணுவம் தாக்குதல் நடத்தியது. அமைதி ஒப்பந்தத்தை மீறிய செயலுக்கான ஆரம்பகட்ட எதிர்வினையே இது என்றும் எச்சரித்துள்ளது. அதிமுகவிலிருந்து தாவேகாவிற்கு சென்றவர்கள் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என பழனிசாமி கூறியதற்கு அண்ணன் பழனிசாமி மகாமக அறிவாளி, அவர் சொல்வது எல்லாம் புல்லரிக்க வைக்கும் என வைகோ கிண்டல் அடித்தார். அவர் இன்னொரு செல்லூர் ராஜு என்றார். திமுகவும் அதிமுகவும் கவர்னர் ஆட்சியை கொண்டுவர நினைப்பது பாஜ வந்து ஆட்சி செய்துவிட்டு போகட்டும், தாவேக ஆட்சி செய்யக்கூடாது என்ற நினைப்புதான் என வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். கவர்னர் ஆட்சி என்றால் பாஜதான் ஆட்சி செய்யும் என்றார். கேரளத்தில் ஓணம் பண்டிகையை ஒட்டி நடத்தப்படும் பம்பர் லாட்டரி குழுக்களின் பரிசு தொகையை 25 கோடி ரூபாயிலிருந்து 30 கோடி ரூபாயாக அதிகரித்து அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்கான லாட்டரி டிக்கெட்டை வரும் 17ஆம் தேதி அம்மாநில முதல்வர் சதீஷன் வெளியிடுகிறார். அதிகார போட்டியால் புதுவையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜ கூட்டணி ஆட்சி நீண்டகாலம் நீடிக்காது என புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கூறியுள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ் தாவிக கூட்டணி உருவாகும். காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் விரைவில் முதல்வர் விஜயை சந்திப்பார்கள் என அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். அரசு நிகழ்ச்சியை சில காரணங்களுக்காக தவிர்க்கிறார்கள். அதற்கு நாம் பொறுப்பாக முடியாது. தாவேக அரசில் எந்த பாகுபாடுமின்றி எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறோம் என தேனாம்பேட்டையில் நடந்த நிகழ்ச்சியில் மேயர் பிரியா பங்கேற்காதது குறித்த கேள்விக்கு அமைச்சர் வெங்கடரமணன் பதிலளித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜய் தலைமையில் சமூக நீதித்துறை தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடந்தது. சமூக நீதித்துறையின் செயல்பாடுகள், நடப்பு நலத்திட்டங்களின் முன்னேற்றம், புதிய திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு உள்ளிட்டவை குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசித்தார். துறை சார்ந்த அமைச்சர்கள் மட்டுமே அவர்களுடைய துறைகளில் ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும். வேறு துறை பணிகளை ஆய்வு செய்ய செல்லக்கூடாது என அமைச்சர்களுக்கு முதல்வர் விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அரசு பள்ளியில் அமைச்சர் கீர்த்தனா ஆய்வு செய்தது மரபுதான். அந்த மாணவியிடம் அவர் ஒரு அக்காவை போல் பேசியிருக்கிறார். அதை யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என அமைச்சர் ராஜ்மோகன் கூறியுள்ளார். கரூர் சம்பவத்தில் பலியானவர்களின் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்குவதற்கு எதிரான மனுவை அவசர வழக்காக விசாரிக்க ஹைகோர்ட் மதுரை கிளை மறுத்துவிட்டது. சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இருப்பதால் அங்கேயே கேள்வியை முன்வைக்கலாமே என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் பழனிசாமி திருச்சி மற்றும் நெல்லை மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் குறித்தும் சட்டசபை தேர்தல் தோல்விக்கான காரணம் குறித்தும் ஆலோசித்தார். தமிழகத்தில் 50 ஆண்டுகள் சீரழித்த சட்டம் ஒழுங்கை ஒரு நாள் சீர் செய்வோம் என அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். அரசு பள்ளிகள்தான் எனது கண்கள் என்றார். 6 மாவட்டங்களில் புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கவும் 100 MBBS இடங்களை கொண்ட 16 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தலா 50 இடங்களை கூடுதலாக உருவாக்கவும் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தாவேக ஆட்சியை கவிழ்க்க சதி செய்தவர்களுடன் சிங்கப்பூரிலிருந்து ஒருவர் செல்போன் மூலம் பேசியிருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. அவர் யார் என்பதை கண்டுபிடிக்கும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தாவேகவுடன் நெருங்கினால் வன்னியர் சமுதாய ஓட்டு வங்கியில் சேதாரம் ஏற்படும் என பாமகவுக்கு வன்னியர் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக முன்னாள் அமைச்சர் ஒருவர் தாவேகாவில் சேர இருப்பதாக கூறப்படுகிறது. அதிமுகவை போல் திமுகவினரும் படையெடுக்க துவங்கியுள்ளதால் உதயநிதி கலக்கமடைந்துள்ளார். குதிரை பேரம் குறித்து திமுக அதிமுக அளித்த புகார்களின் அடிப்படையில் தாவேக அரசிடம் விளக்கம் கேட்க கவர்னர் ராஜேந்திர அர்லேகர் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
அரசு வேலை வாங்கித் தருவதாக பணமோசடி செய்ததில் திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கருக்கும் தொடர்பு உள்ளதாக கைதான இளஞ்செழியன் வாக்குமூலம் அளித்துள்ளார். அரசு வக்கீல் நியமனத்தில் தகுதி நேர்மைக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என ஐகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டது. இன்று முதல் ஆகஸ்ட் 8 வரை தீவிர போதைப்பொருள் ஒழிப்பு சிறப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள மாநகர போலீஸ் கமிஷனர்கள், மாவட்ட எஸ்பிக்கள் ஆகியோருக்கு டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் உத்தரவிட்டுள்ளார். சென்னை மாநகராட்சி செலவினங்களை முறைப்படுத்த வேளச்சேரி புதிய மேம்பால திட்டம் உள்ளிட்ட 700 கோடி ரூபாய் வரையிலான டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் எளாவூர் சோதனைச் சாவடியில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் கணக்கில் வராத 4.32 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மதுரையில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையின் கட்டுமான பணிகள் 90% நிறைவடைந்துள்ளது. இந்நிலையில் அடுத்த மாதம் மருத்துவமனை திறக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. வங்கக்கடலில் காற்றின் வேகம் குறைந்து இயல்பு நிலைக்கு திரும்பியதால் ராமேஸ்வரம், மண்டபம், சோழியாக்குடி, தேவிப்பட்டினம் மீனவர்கள் ராமநாதபுரம் துறைமுகங்களில் இருந்து 4 நாட்களுக்கு பிறகு மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். தனியார் பள்ளி நிறுவனங்கள் ஒழுங்குமுறை சட்டத்தின்படி கல்வி கட்டண விவரங்களை பள்ளிகளின் அறிவிப்பு பலகைகளில் வெளியிட வேண்டும் என சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. சென்னை எண்ணூர் தாழங்குப்பம் கடற்கரை பகுதியில் பைக் சாகசம் செய்து இன்ஸ்டாகிராமில் வீடியோ வெளியிட்ட ஆகாஷ், பிரவீன்குமார், தினேஷ் ஆகிய 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக ஊழியர்கள் உட்பட அனைத்து பிரிவு ஊழியர்களும் பணி நேரத்தில் தங்களது புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையை கட்டாயம் அணிந்திருக்க வேண்டும் என மின்வாரியம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் உள்ள அம்மா உணவகங்கள் புதுப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கு உணவு சாப்பிடுவோரின் எண்ணிக்கை பெருமளவு அதிகரித்து வருகிறது. நாள்தோறும் சாப்பிடுவோரின் எண்ணிக்கை 1,04,000 உயர்ந்துள்ளது. முன்னணி தனியார் பால் நிறுவனங்களில் ஒன்றான ஆரோக்கியா பால் நிறுவனம் நாளை முதல் பால் மற்றும் தயிர் விலையை லிட்டருக்கு 4 ரூபாய் உயர்த்துவதாக அறிவித்துள்ளது. தமிழக பல்கலைகளில் காலியாக உள்ள துணைவேந்தர் பதவிகளை நிரப்ப குழு நியமிக்க கோரிய வழக்கில் மத்திய, மாநில அரசுகள் மற்றும் பல்கலை மானிய குழு பதிலளிக்க சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. ஓணம் பண்டிகையை ஒட்டி சென்னையிலிருந்து மங்களூரு மற்றும் கொல்லத்திற்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மீண்டும் மீண்டும் ஏற்படும் மின்தடை பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண ரிப்பீட் கிளிப்பிங் எலிமினேஷன் புரோகிராம் என்ற புதிய திட்டத்தை உடனே அமல்படுத்த மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதித்து சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. பொது பிரிவினருக்கான குறைந்தபட்ச மதிப்பெண்களை 60%இலிருந்து 50% குறைக்க கோரிய வழக்கில் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் மேகங்கள் குறைவாக காணப்படுவதால் இன்று முதல் மேலும் ஒரு வாரத்திற்கு வெப்பநிலை அதிகரிக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள 181 அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 64% இடங்கள் நிரம்பியுள்ளன. மொத்தம் உள்ள 1,26,959 இடங்களில் 81,139 இடங்கள் நிரம்பியுள்ளன. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பில் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ள நல்லத்தங்காள் கோயிலில் சிலை பிரதிஷ்டை செய்ய நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளதால் போலீசார் அனுமதி மறுத்தனர். கிராம மக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூரில் அமோனியா கேஸ் கசிந்து விபத்து ஏற்பட்ட இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலைக்கு கலெக்டர் கவிதா உத்தரவின்படி படிப்படியாக சீல் வைக்கும் பணி தொடங்கியது. தொழிற்சாலைக்கு முற்றிலுமாக நாளை சீல் வைக்கப்படும் என அதிகாரிகள் கூறினர். திருநெல்வேலி மாவட்டம் மகேந்திரகிரியில் உள்ள இஸ்ரோ உந்துவிசை வளாகத்தில் LVM-3 ராக்கெட் ஏவுதலுக்காக தயாரிக்கப்பட்ட கிரியோஜெனிக் இன்ஜின் பரப்பு ஏற்பு சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. புதுச்சேரியில் வெப்ப அலை காரணமாக அளிக்கப்பட்ட விடுமுறை நாட்களை ஈடு செய்ய 7 சனிக்கிழமைகளில் பள்ளிகள் செயல்படும் என அரசு அறிவித்துள்ளது. அரசு சார்பாக திருமண போட்டோ, வீடியோ தொகுப்பு பயிற்சிக்கு 8,000 ரூபாய் கட்டணம் வசூலிப்பதாக பரவும் தகவல் முற்றிலும் தவறானது என தகவல் சரிபார்ப்பகம் தெரிவித்துள்ளது. ஈரானுடனான அமைதி ஒப்பந்தத்தை அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரத்து செய்ததால் இந்திய பங்கு சந்தைகள் கடும் வீழ்ச்சி கண்டுள்ளது. சென்செக்ஸ் 1,677 புள்ளிகள் சரிந்து 76,503 புள்ளிகளுடனும், நிப்டி 516 புள்ளிகள் சரிந்து 23,882 புள்ளிகளுடனும் வர்த்தகம் நிறைவு பெற்றுள்ளது. மேற்காசியாவில் மீண்டும் போர் பதற்றம் அதிகரித்த நிலையில் கச்சா எண்ணெய் விலை 3.2% உயர்ந்துள்ளது. இந்தியாவில் கடந்த 6 மாதங்களில் AI பயன்படுத்தி செயல்பட்ட 1.6 லட்சம் இன்ஸ்டாகிராம் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக மெட்டா அறிவித்துள்ளது. இந்த ஆண்டு அமர்நாத் யாத்திரை தொடங்கிய முதல் 5 நாட்களிலேயே 1.13 லட்சம் பக்தர்கள் வருகை தந்துள்ளனர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் ஆனி மாத பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது.
திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். ஆர்மூஸ் ஜலசந்தியில் எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்க ராணுவம் அந்நாட்டின் மீது மீண்டும் தாக்குதலை துவங்கியது. இதனால் மீண்டும் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ஆர்மூஸ் ஜலசந்தியில் கப்பல்கள் மீதான தாக்குதலை தொடர்ந்து ஈரானின் கச்சா எண்ணெய் விற்பனைக்கு வழங்கப்பட்ட தற்காலிக உரிமத்தை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. காலிஸ்தான் பிரிவினைவாத கும்பல் தலைவன் ஹர்தீப் சிங் நிஜார் கொலை வழக்கில் லாரன்ஸ் பிஷ்னோய் கும்பலை சேர்ந்தவர்கள் உட்பட 24 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. சீனாவில் வரலாறு காணாத மழை பெய்துள்ளது. வெள்ள பாதிப்புக்கு இதுவரை 20 பேர் உயிரிழந்துள்ளனர். மழையால் சேதமடைந்த பூங்காவிலிருந்து 900 பாம்புகள் தப்பி சென்றதால் பொதுமக்கள் பீதியில் உள்ளனர். ஷார்ஜாவிலிருந்து கராச்சி சென்ற K2 ஏர்வேஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான போயிங் 737 சரக்கு விமானம் திடீரென மாயமானது. அரபிக்கடலில் விமானத்தை தேடும் பணிகள் தீவிரமாக நடக்கிறது. கூகுளின் ஃபயர்சாட் திட்டத்தின் மூலம் காட்டுத்தீயை துல்லியமாக கண்டறியும் 3 செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டதாக கூகுள் CEO சுந்தர் பிச்சை தெரிவித்துள்ளார். ஈரான் உடனான அமைதி பேச்சு என்பது நேரத்தை வீணாக்கும் செயல் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் திட்டவட்டமாக கூறினார். அணு ஆயுத விவகாரத்தில் ஈரானை நம்ப முடியாது என சாடிய அவர், என்னை பொறுத்தவரை எல்லாம் முடிந்துவிட்டது என ஆவேசமாக சொன்னார். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் காலிறுதிக்கு முந்தைய போட்டியில் எகிப்து அணியை அர்ஜென்டினா அணி 3-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி போராடி வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் காலிறுதிக்கு முந்தைய போட்டியில் கொலம்பியா அணியை சுவிட்சர்லாந்து அணி 4-3 என்ற பெனால்டி ஷூட் அவுட்டில் வீழ்த்தி த்ரில் வெற்றி பெற்றது. முன்னதாக 2 அணிகளும் கோல் எதுவும் அடிக்கவில்லை. சென்னையில் நடைபெற்ற JFW விருது வழங்கும் விழாவில் பங்கேற்ற நடிகர் ரவி மோகன், இனி ஒருபோதும் சினிமாவையோ என்னை நேசிக்கும் ரசிகர்களையோ ஏமாற்ற மாட்டேன் என மேடையில் மண்டியிட்டு ரசிகர்களிடம் கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்டார். சிவகுமார் முருகேசன் இயக்கத்தில் ராதிகா முதன்மை வேடத்தில் நடித்த தாய்க்கிழவி படம் 100 நாட்களை கடந்து வெற்றிகரமாக ஓடி 90 கோடிக்கும் அதிகமாக வசூலித்தது. படத்தின் 100வது நாள் கொண்டாட்டத்தில் படக்குழுவினர் பங்கேற்றனர். சிவகுமார் முருகேசனுக்கு விலை உயர்ந்த காரை தயாரிப்பாளர் சிவகார்த்திகேயன் வழங்கினார். படத்தில் நடித்தவர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் கேடயம் வழங்கப்பட்டது. முதல்வர் விஜயின் கடைசி படமாக உருவான ஜனநாயகன் படம் தணிக்கை சான்றிதழ் பிரச்சனையால் 6 மாதங்களாக வெளியாகவில்லை. இன்னும் ஓரிரு நாட்களில் படத்திற்கு சான்றிதழ் கிடைத்துவிடும். இதன் தயாரிப்பாளரும் தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியுமான வெங்கட் நாராயணா சமீபத்தில் சென்னை வந்து படத்தின் விநியோகஸ்தர்களை சந்தித்தார். அப்போது MG அடிப்படையில் போட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் அடிப்படையில் புதிய ஒப்பந்தம் போட சொல்லியுள்ளார். இதற்கான கமிஷனாக 8% மட்டுமே தர முடியும் என பேசியிருக்கிறார். இதனால் விநியோகஸ்தர்கள் அதிருப்தியில் உள்ளனர். ரிஷப் ஷெட்டி நடிப்பு இயக்கத்தில் கன்னடத்தில் வெளியான காந்தாரா மற்றும் காந்தாரா சாப்டர் 1 படங்கள் வரவேற்பை பெற்றன. இப்போது அடுத்தபடியாக காந்தாரா 3 அதாவது காந்தாரா சாப்டர் 2 படத்திற்கான ஸ்கிரிப்ட் வேலைகளில் ஈடுபட்டுள்ளதாக ரிஷப் ஷெட்டி தெரிவித்துள்ளார். தற்போது ஜெய் ஹனுமான், சத்ரபதி சிவாஜி மகாராஜ் படங்களில் நடிக்கும் ரிஷப் அதை முடித்ததும் இந்த படத்தை துவங்க உள்ளார். கிரிக்கெட்டர் சௌரவ் கங்குலியின் வாழ்க்கை ஹிந்தியில் படமாகிறது. விக்ரமாதித்யா மோத்வானி இயக்க அவரது வேடத்தில் ராஜ்குமார் ராவ் நடிக்கிறார். கங்குலி பிறந்த நாளை முன்னிட்டு படத்தின் முதல் பார்வை போஸ்டரை வெளியிட்டுள்ளனர். லார்ட்ஸ் மைதானத்தில் இங்கிலாந்திற்கு எதிரான போட்டியில் இந்தியா பெற்ற வெற்றியை தனது ஜெர்சியை கழற்றி கொண்டாடினார் கங்குலி. அதை போஸ்டரில் பிரதிபலித்துள்ளனர். 2027 மே 14 ரிலீஸ் ஆகிறது. நடிகர் ஷாருக் கான் பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று நடனமாடி ரசிகர்களை மகிழ்வித்தார். அப்போது கூட்டத்தில் ரசிகை ஒருவர், ஷாருக் கான், என் கணவரை விட உங்களை அதிகம் காதலிக்கிறேன் என்றார். அதற்கு ஷாருக், உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்கிறேன், உங்களை கணவரும் புரிந்து கொள்வார். இது வெறும் பேச்சிற்காக சொல்லப்பட்ட வார்த்தை. உங்கள் கணவருக்கு நீங்கள் ஐ லவ் யூ சொல்லுங்கள் என்றார். மலையாளத்தில் 1989 சிபி மலையில் இயக்கத்தில் மோகன்லால், பார்வதி, திலகன் நடிப்பில் வெளியாகி வரவேற்பை பெற்ற படம் கிரீடம். 37 ஆண்டுகளுக்கு பின் இந்த படம் தற்போது டிஜிட்டலுக்கு மாற்றப்பட்டு ஜூலை 10 கேரளாவில் ரீ-ரிலீஸ் ஆகிறது. இந்த படம் 2007 அஜித் நடிக்க தமிழில் இதே பெயரில் ரீமேக் ஆனது குறிப்பிடத்தக்கது.